ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஒரு இமேஜ் ஷேக் எஃபெக்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்க இந்த இமேஜ் ஷேக் ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரி ஒரு ஷேக் எஃபெக்ட்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சிம்பிள் தான். ஓகே, லிரிக்ஸ் அனிமேஷன் இடையே போட்டு உங்கள் கழுத்தா இருக்கலாம். ஜஸ்ட் இதை மட்டும் சொல்லிடுறோம். ஓகே, எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஓகே, நம்ம இதில் எடிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் அப்படிங்கிற ஆப் தான். அந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நான் லிரிக்ஸ் அனிமேஷன் ஏகப்பட்ட வீடியோ லிரிக்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் என் வீடியோ சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட லிரிக்ஸ் மட்டும் இருக்கும். ஓகே, நீங்கள் அதில் ஏதாவது ஒரு லிரிக்ஸ் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இந்த ஷேக் எஃபெக்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே வெயிட், நான் ரெடி பண்ண ப்ராஜெக்ட் தான். ஓகே, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு க்ரீன் கலர் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்க்கலாம். ஓகே, அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே வந்து 4:5 ரேஷியோ காமிக்கும். கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு காமிக்கும். அதில் கொடுத்துக்கோங்க. ஓகே, இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதில் கிளிக் பண்ணிடலாம். இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் இப்போ ஒரு 2 செகண்ட் இருக்குது. ஜஸ்ட் இதை லைட்டாக 2 விரல் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இமேஜ் வந்து கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி லைட்டாக ட்ராக் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு 30 செகண்ட் சும்மா ட்ராக் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, இதை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் இமேஜ் வந்து நான் எப்போ சொல்கிறேன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறத விட ஒரு கலர் எஃபெக்ட் வந்து கொடுங்க. அப்போ தான் ஒரு வித்தியாசமாக இருக்கும். நான் காமிக்கிறேன். ஓகே வெயிட், நீங்கள் நார்மலாக எடிட் பண்ணுறத விட இந்த மாதிரி எடிட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக ரீச் ஆகும். ஓகே, அந்த இமேஜ் லேயர் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும். அதில் கிளிக் பண்ணிக்கலாம். ஆட் எஃபெக்ட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கலர் அண்ட் லைட் அப்படி இருக்கு. அதில் 4 கலர் கிரேடியன்ட். ஓகே, நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 4 கலர் கிரேடியன்ட் எந்த இமேஜ் எடுத்தாலும் இதை கொடுத்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொடுத்தது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 4 கலர் கிரேடியன்ட். ஓகே, கலர் அண்ட் லைட்டில் வந்து இங்கே நார்மலாக இருக்குது. அதை மல்டிப்ளேயில் மாற்றிக்கோங்க. ஓகே, ஒரு இமேஜை ஸ்டார்டிங் எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, இமேஜுக்கு தகுந்த மாதிரி மாறும். ரெட் கலருக்கா அதில் வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். க்ரீன் இருக்குது, இதுலேயும் ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த ஃபேஸில் வந்து எப்போவுமே பிரைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் லைட்டாக பிரைட்டாக இருக்குது. இப்போ அந்த ரெண்டு கீழே இருக்க 2 கலர் இது வந்து மாறும். ஃபேஸ் ஷேப் வந்து மாறும்போது கண்டிப்பாக மாறும். ஓகே, இதில் வந்து எந்த ஒரு கலர் நீங்கள் வந்து சுற்றி பாருங்கள். உங்கள் இமேஜுக்கு வந்து இது மாதிரி ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த கலர் சூட் ஆகுதோ அந்த கலர் வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு வந்து இந்த கலர் சூட் ஆகுது, இன்னும் ரெட் கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, அந்த ஃபேஸில் வந்து அந்த கலர் ஃபெயில்டு கொடுக்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த ப்ளூவெல்லாம் செட் ஆகாது. ஏதோ ரெட்டு ஆரஞ்சு அந்த மாதிரி ஏதோ வச்சிங்கன்னா கரெக்டாக செட் ஆகும். இதான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு இமேஜ் வந்து எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸில் வந்து அந்த கலர் எஃபெக்ட் வரக்கூடாது. அதுக்கு வந்து ஒயிட் கொடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த எஃபெக்ட் பார்த்துடலாம். ஓகே, எஃபெக்ட் வந்து ஆட் எஃபெக்ட் வந்துக்கோங்க. ஓகே, இங்கே வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்ஸ் சைஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லை சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணால் போதும். ஓகே, இதுதான். இது நான் ஏகப்பட்ட கொஞ்சம் வேல்யூ வச்சு காமிக்கிறேன். அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஓகே, இப்போ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு இருக்கும். அதை வந்து ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வேல்யூ மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இதில் அனிமேஷன் கீழெல்லாம் செட் பண்ணுறது கிடையாது. ஓகே, இது ஃபுல்லாக வச்சுக்கலாம். கீழே இருக்கும் அது 1 பாயிண்ட் சம்திங்கில் வச்சுக்கலாம். ஓகே, இது ஒரு 1 பாயிண்ட் சம்திங்கில் வச்சுக்கலாம். ஓகே, இல்லை 0 பாயிண்ட் சம்திங் வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 1 பாயிண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கலாம். 0.98 சம்திங்கில் வச்சுக்கலாம். ஓகே, ஓகே, ஒரு 1 பாயிண்ட் இல்லை 0.98 சம்திங்கில் வச்சுக்கலாம். அப்புறம் க்ளோ அப்படின்னு இருக்கும். அதையும் வந்து ஒரு 1 பாயிண்ட் சம்திங்கில் இதை பார்த்து மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரு 1 பாயிண்ட் சம்திங் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளோ அப்படின்னு இருக்குது. ஏதோ கொஞ்சம் இன்னும் கம்மி பண்ணிடலாம். 1 பாயிண்ட் சம்திங்கில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷேக் எஃபெக்ட் கிடச்சிது. இன்னும் அந்த ஃபேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதையும் வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து ப்ளே பண்ணி காமிக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க இந்த ஷேக் எஃபெக்ட். இதை வச்சு நீங்கள் ஃபேஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் கம்மி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு அனிமேஷன் கீ செட் பண்ணியும் செட் பண்ணலாம். ஓகே, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதே நீங்கள் இன்னும் ஃப்ரீக்வன்சி கம்மி பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இமேஜுக்கு வந்து எது செட் ஆகுது, இல்லை சாங்குக்கு எப்படி வரணும், கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற சாங்கு அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாக ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாக வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இவ்வளோதான். ஓகே, நீங்கள் வேல்யூ மட்டும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணால் போதும். இந்த ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப ஹையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த வேல்யூஸ் இந்த மாதிரி இருந்தாலே போதும். உங்களுக்கு கரெக்டாக இந்த எஃபெக்ட் வந்து வந்துடும். ஓகே,
அவ்வளோதான். ஓகே, நான் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இந்த வேல்யூ வச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓகே, ஒரு க்ளோ 1.10 வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு 0.98 வச்சுக்கிட்டேன். இந்த சின்ன ஷேக் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா சரி, ஷேக் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். ஓகே, இதுதான் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அவ்வளோதான்.